ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது டெல்லி மற்றும் கொல்கத்தா இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியினுடைய முடிவு தற்போது பிளே ஆஃபுக்கான சிஎஸ்கேவுடைய வாய்ப்பை மேலும் தற்போது எகிர வச்சிருக்கு. இது தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். கொல்கத்தா மற்றும் டெல்லி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண டெல்லி பந்து வீச்சை தேர்வு பண்ண கொல்கத்தா அணிக்கு துவக்க ஆட்டக்காரராக குர்பாஸ், நரைன் இவங்க இரண்டு பேரும் களமிறங்கினாங்க. இதில் குர்பாஸ் 26 ரன்கள்லையும் நரைன் 27 ரன்கள்லையும் ஆட்டமிழக்க அஜிங்கியா ரஹானே 26 ரன்கள் எடுத்தாங்க. அதற்கு பிறகு அங்கித் ரகோவன்ஷி 44 ரன்களையும் ரிங்கு சிங் 36 ரன்களையும் எடுக்க அந்த அணி 20 ஓவர் முடிவுக்கு 9 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன்களை எடுத்தாங்க. டெல்லி அணி தரப்பில் மிச்சல் ஸ்டார்க் 3 விக்கெட்டுகளையும், விப்ராஜ் நிகம் 2 விக்கெட்டுகளையும், அக்சர் பட்டேல் 2 விக்கெட்டையும் வீழ்த்த சமீரா 1 விக்கெட்டை வீழ்த்தினாங்க. அதற்கு பிறகு 205 எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி பார்த்தீங்கன்னா டெல்லி அணி களமிறங்கினாங்க. டெல்லி அணி ஆரம்பத்தில் இருந்தே அதிரடியாக விளையாண்டாலுமே கூட சீரான இடைவெளியில் விக்கெட்டை இழந்துட்டாங்க. அந்த அணி துவக்க ஆட்டக்காரரான ஃபேஃப் டு பிளசிஸ் மட்டும் ஒரு முனையில் இருந்து போராட கடைசியில் அவங்க விக்கெட்டும் போயிடுச்சு. வெற்றிக்கு அருகில் அந்த பேட்ஸ்மேன்கள் ரன்னை எடுத்துகிட்டு வந்த போதிலும் கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவுடைய சிறப்பான பந்துவீச்சின் மூலமாக இந்த போட்டியில் டெல்லி வீழ்ந்துட்டாங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியலில் அதிரடியான மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது கடைசி இடத்துல இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி டாப் 4ல் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து அணிகளுமே தோல்வியை தள்ளும் பட்சத்தில் அது ஒவ்வொரு முறையுமே சிஎஸ்கே அணிக்கு ஒரு உயிர்ப்பை ஏற்படுத்தும். காரணம், டாப் 4ல் இருக்கக்கூடிய அணிகள் 14, 16 அப்படின்ற புள்ளிகளை பெறும்போது அது கடைசி இடத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃப்கான வாய்ப்பை மேலும் குறைத்துவிடும். தற்போது டாப் 4ல் இருக்கக்கூடிய டெல்லி அணி கொல்கத்தா அணிக்கு எதிரான இந்த ஒரு போட்டியில் வீழ்ந்ததன் மூலமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கான பிளே ஆஃப்கான வாய்ப்பு தற்போது கொஞ்சம் அதிகமாகி இருக்கு. இதே போல் தொடர்ந்து டாப் 4ல் இருக்க அணிகள் வீழும் பட்சத்தில் சிஎஸ்கே தன்னுடைய அனைத்து லீக் போட்டிகளிலுமே அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்க குறைந்தபட்சம் 14 புள்ளிகளோடு பிளே ஆஃப்குள்ளே போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதற்கெல்லாம் இன்னும் அதிர்ஷ்டம் அதிகமாக தேவை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கும்போது சிஎஸ்கே அணி தொடர்ந்து வெற்றி பெறுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. ஏன் அப்படின்னா தற்போது முழுக்க இளம் வீரர்களுக்கு சிஎஸ்கேவில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக டெவால் பிரேவிஸ், ஷேக் ரஷீத், ஆயுஷ் மத்ரா அப்படின்னு இளம் வீரர்கள் அடங்கிய பிளேயிங் லெவனை தற்போது சிஎஸ்கே அணி பயன்படுத்தும் போது ஓரளவு போட்டியில் இன்டென்ட் கிடைக்குது. இதே ஆட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா அடுத்தடுத்த போட்டிகளில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறும் பட்சத்தில் அவங்க மற்ற அனைத்து போட்டிகளிலுமே வெற்றி பெற்று 14 புள்ளிகளோடு பிளே ஆஃப்குள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால தான் தற்போது இந்த போட்டியில் டிசி அணியுடைய தோல்வி சிஎஸ்கேவுக்கு தற்போது கொஞ்சம் பக்கபலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.